ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் எங்கள் வீட்டில் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். பாதி ஏற்கனவே பிரிச்சுட்டேன். ரொம்ப நாளாக 1 வாரமாகிடுச்சு வாங்கி. உங்களுக்கு வீடியோ ஷேர் எடுக்கலான்ட்டு நானும் பிரிக்காமல் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்துட்டு அதில் உள்ள உளுந்து எடுத்தாச்சு. அதுலேருந்து உளுந்து எடுத்துட்டேன், டீ தூள் எடுத்தாச்சு, ஆயில் எடுத்தாச்சு, ஜீனி 1 கிலோ எடுத்துட்டேன். அதோட சோப்பும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2 குளிக்கிற சோப்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது துணிக்கு போடுற சோப்பும் ஒரு 4-5 எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அதனால் பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கிறத உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ட்ரிப் நான் எல்லாத்தையுமே போடுறேன். ஏற்கனவே நாங்கள் மிளகாத்தூள் இப்படி மிளகா மல்லி அதெல்லாம் வாங்கி தனியாக அரைச்சிட்டா சரியாக போயிடுச்சுன்ட்டு அதனால் இதை கூட நான் வாங்கலை. எப்போதுமே மாதம் வாங்கிடுவோம். இந்த டைம் நான் வாங்கலை, ஏற்கனவே வாங்கி அரைச்சாச்சு. இப்போ வாங்கினது மட்டும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க என்னென்ன ஜாமான் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படின்னா காஃபி தூள். இது காஃபி தூள் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காஃபி தூள் தான் ரொம்ப பிடிக்கும். டீ அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அது உங்களுக்காக காஃபி தூள். இது பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். இது அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். சாம்பாரில் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அதோட பொங்கலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். சோப்பு ஏற்கனவே 2 பிரிச்சாச்சு. பேலன்ஸ் 2 சோப்பு ஹமாம் சோப்பு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா கடுகு 2 பாக்கெட்டு. இது தீபம் எண்ணெய் ஒரு 1/4 லிட்ரு வாங்கியிருக்கேன். அது ஏற்கனவே ஒரு 1/4 லிட்ரு இருக்குது. அது கூட வெந்தயம் 2 பாக்கெட்டு, கடுகு 2 பாக்கெட்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே 2 பாக்கெட்டாக நான் வாங்கிட்டேன். சரி, ஒரு மாதத்துக்கு பத்தாது, 1.5 மாதம் கூட வரும். இதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம் அப்படின்ட்டுனா இது என்ன சாம்பிராணி, அதோட சூடம் ஏற்கனவே ஒரு டப்பி வச்சுருக்கேன். அதில் நான் அதில் கொட்டி வச்சுப்பேன். அதனால் இது கறிப்பட்டெல்லாம் தாளிப்போம்ல, இந்த ஸ்டார் பூ அது ஒன்று வாங்கிட்டேன். இது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது லைபாய் 2 இருக்குது. 1க்கு 1 ஃப்ரீ. இது கிராம்பு ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இது என்னென்னா கல்கண்டு, பனங்கற்கண்டு தம்பிக்காகவே இருமலுக்காக நான் சுக்கு காப்பி போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது கடலப்பருப்பு ஒரு 1/2 கிலோ. இது கூட டீ பெருங்காயம், கல் தான் பெருங்காயம் கட்டி சொல்லுவாங்களா அது கூட இந்த வேறு பத்தி, கொசு பத்திலே வைப்போம்ல அது, சுருள் பத்தி பிரித்தாச்சு. அதை நான் காட்டல. இது ராக்போர்ட் இது காஃபி தூள் கொதிக்க வச்சு குடிப்போம்ல இந்த காஃபி தூள். 2 கிலோ ஜீனி வாங்கியிருந்தேன். 1 கிலோ பிரித்து வச்சாச்சு. அதில் 1 கிலோ பேலன்ஸு. அது கூட நான் சேமியா வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா பாயசம் செய்யறதுக்காக அப்போ எப்போயாவது செஞ்சு சாப்பிடுவோம். அதோட சக்தி மசாலா சிக்கன் மசாலா, கம்ஃபர்ட் சின்னது தான் 1/4 லிட்ரு வாங்கியிருக்கேன். அதோட மஞ்சள் பொடி 2 வாங்கினா 1 கொட்டி வச்சாச்சு. அது கூட குங்குமம் சரியாக போயிடுச்சு. அதனால் ஒரு பாக்கெட் குங்குமம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கறி பட்டை, இதோட சக்தி தனி மசாலா அது ஒரு பாக்கெட், அது 250 கிராம்னு நினைக்கிறேன். அப்புறம் பான்ஸு ஃபேஸுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜாமான் உழைக்கிற சோப்பு ஒரு 10 வாங்கினேன். பேஸ்ட்டு ரெட் பேஸ்ட்டு, அப்புறம் துணி சோப்பு ஒரு 15 வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் பிரித்தாச்சு, பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா பட்ஸ், எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அடிக்கடி பட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பாக்கெட் எப்பொழுதும் வாங்கிடுது. இடையில திருந்து வச்சுன்னா இன்னொன்று வாங்கிடுவோம். இதுதான் இந்த மாதத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்கான ஜாமான். மளிகை ஜாமான்லாம் ஏற்கனவே வாங்கி அரைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.